பற்றி வழிகாட்டுதலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ் தொடர் ஆலிஸ் ப்ளூ யூடியூப் சேனலில். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் முதலீடு சம்பந்தமாக எதெல்லாம் சந்தேகம்னு கொண்டு வராங்க, எப்படி அவங்க முதலீடு பண்ணுறாங்க, அவங்களுடைய செலவுகள் எப்படி இருக்குது, அவங்க என்ன கோல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான். இது ரொம்ப முக்கியமாக நான் பேச வேண்டியது காரணம் என்னென்னா, நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ் இன்றைக்கி கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுல நல்லாவே இருக்குது அவங்களுடைய சம்பாத்தியம், சேவிங் பொட்டென்ஷியலும் ஜாஸ்தி இருக்குது. இருந்தாலும் அவங்க முதலீடு செய்யும்பொழுது கரெக்டான ப்ராடக்டில் போடுறாங்களா, கரெக்டான அசட் கிளாஸில் முதலீடு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அதுக்கு ஆன்சர் இல்லைங்கிறது தான் கரெக்டான முடிவு. முதலீட்டாளர் கூட்டத்துக்கு நிறைய ஐடி எம்ப்ளாயீஸும் வராங்க இன்றைக்கி. அவங்க ஆர்வம் காட்டுவதற்கு என்ன காரணம்னா, அவங்களுடைய முதலீடு அவங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வராங்க. கூட்டம் முடிந்த உடனே எங்கே முதலீடு பண்ணலாம் சார், நான் எங்கே முதலீடு பண்ணால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இந்த கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ரெகுலராக. கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கட்டும், 20 காலமாக இருக்கட்டும், இதே கேள்வி தான் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு பதில் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிசிப்ளின்டாக முதலீடு பண்ண முடியுமா அவங்களால அப்படின்னு கேட்டால், இல்லை சார் எங்களால் பண்ண முடியும், இருந்தாலும் எங்களால் பண்ண முடியறதில்லைங்கிறது தான் ஆன்சர். ஏதாவது ஒரு காரணத்தை கொடுப்பாங்க. நான் எப்போதுமே சொல்கிறது, ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு உண்டான ஒரு பாயோ கேர்ளோ வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முதலீடு ஈக்விட்டி ஓரியன்டாக தான் இருக்கணுமே தவிர, இதை நீங்கள் எடுத்த உடனே கொண்டு போய் பேங்க் டெபாசிட்லேயோ கோல்ட்லேயோ முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே இல்லை சார் இது கோல்டு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது வீட்டில், எங்களுக்கு இதில் தான் முதலீடு பண்ணணும்னு சொல்கிறாங்க, இல்லை பேங்க் டெபாசிட்ஸில் முதலீடு பண்ணால் தான் நல்ல வட்டி கிடைக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு வீடு வாங்கிடுறேன் சார், வீடு வாங்கிட்டால் எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு தான். இது எல்லாம் போக கடைசியில் அவங்களுக்கு டைம் இருந்தால் ஒழிய ஈக்விட்டியை நோக்கி வருவதே இல்லை. எல்லாம் கரெக்டு தான், வீடு வாங்குறதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆனால் எடுத்த உடனே 25 வயதில் அவங்க போய் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனியில் இன்றைக்கி சென்னை அவுட்ஸ்கர்ட்டில் OMR ரோட்டில் வேலை பண்ணும்பொழுது, வேலை கிடச்ச உடனே அவங்களுக்கு பேங்க்லேருந்து லோன் கொடுக்குறோம், இஎம்ஐ நீ கட்டினா போகிறோம், இங்கே ஒரு வீடு வாங்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இவங்களும் கையெழுத்து போட்டு ஒரு இஎம்ஐ டாக்குமெண்ட்டையும் கையெழுத்து போட்டுடுறாங்க. ஆனால் அடுத்த ஒரு ஆண்டு காலத்தில் அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலை, உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பூனாக்கு போகிறாங்க. இந்த வீடு என்ன ஆகிறதுனே தெரியல அவங்களுக்கு. இந்த வீடு எங்கே கொடுக்கறது, அவங்களுக்கு வாடகை கொடுத்தா பணம் வருமா தெரியாது, இஎம்ஐ கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் நிறைய வீடுகள் இன்றைக்கி வாடகையில் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. பூனாவில் போகிறாங்க, பூனாவில் திருப்பி அவங்களுக்கு இதே பிரச்சனை தான், திருப்பி வாடகைக்கு வீடு எடுக்கிறாங்க. அங்கே வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, ஏன்னா இப்போ தான் ஒரு லோன் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா, நான் சொல்கிறது, ஒரு 35 வயது 40 வயது வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பக்கம் நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு 35 வயது 40 வயதுன்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த ஊரில் நீங்கள் ஒரு மாதிரி செட்டில் ஆக போகிறீங்க, உங்களோட ஃபேமிலியில் எப்படி இருக்க போகிறாங்க, என்ன மாதிரி வீடு தேவை, எந்த லொக்காலிட்டியில் நீங்கள் இருக்க போகிறீங்க, எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் 25 to 35 ஏர்ன் பண்ணுங்கோ, சேவ் பண்ணுங்கோ, முதலீடு பண்ணுங்கோ. ஆனால் அதில் போய் ரியல் எஸ்டேட்டில் போய் முதலீடு பண்ணி மாட்டிக்காதீங்க. ரியல் எஸ்டேட் இஸ் அ குட் அசட் கிளாஸ். நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, 4 அசட் கிளாஸ் தான் இருக்குது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகெங்கும். இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம், கோல்டு, ரியல் எஸ்டேட், ஈக்விட்டி, இது 4 தான் இருக்குது, வேறு எங்கேயும் போட முடியாது, 5வது வகையே கிடையாது. ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் கண்டிப்பாக தேவை. ஆனால் நீங்கள் 40 வயதில் நான் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன், பெங்களூரில் அப்படின்னா, அந்த லொக்காலிட்டியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடை வாங்கி அதில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்க, அதுதான் கரெக்டு. நீங்கள் வீடு வாங்கி இன்னொருத்தருக்கு வாடகை கொடுக்கறத பார்க்காதீங்க. ஜென்ரலாக என்னோடய அட்வைஸ், ஒரு வீடு இருந்தால் மோர் தென் எனஃப். இப்போ நான் என்னோடய சேவிங் எங்கே சார் போடுறது, எவ்வளோ சேவ் பண்ணணுங்கிற கொஸ்டின் வருது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 30% உங்களுடைய சேவிங் இருக்கணும். எனக்கு ஒரு 1 lakh இன்கம் அப்படின்னா ஒரு 30% உங்களுக்கு சேவ் பண்ணணும். சேமிப்புங்கிறது ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும்.
இட்ஸ் அ ஃபினான்ஷியல் ஹேபிட்னு சொல்லுவாங்க. இந்த ஹேபிட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு வெல்த் கிரியேஷன் எக்ஸசைஸில் ஒரு முதலிடம் வகிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த சேமிப்புங்கிறது ஒரு பழக்க வழக்கங்கிறே தெரிஞ்சுக்கிறது இல்லை. பழக்க வழக்கம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடத்துல போய் சிட்டில் பணத்தை கட்டுறதோ, இல்லை ஆர்டியில் போடுறதோ, இல்லை பேங்க்கில் டெபாசிட் போடுறதோ, இதெல்லாம் சேமிப்பு தான். ஆனால் கரெக்டான அணுகுமுறை என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஈக்விட்டி ஓரியன்டில் முதலீடு பண்ணினோமே ஆனால் ஒரு 15% வரைக்கும் ரிட்டர்ன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கேரண்டி இல்லை, ஆனால் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 12% எடுத்துப்போம். தற்சமயம் 12% வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஏன் இதில் முதலீடு பண்ணக்கூடாது? அனுபவம் உள்ள ஒரு தரப்பை அணுகி அவங்க மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதில் முதலீடு பண்ணுறது நல்ல முறை. இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்டு இந்தியாவில் நல்லாவே போயிட்டுருக்கிற ஒரு காரணம், எஸ்ஐபி மூலமாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா அது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி பேங்க்கில். இது வந்து ஏன் பாப்புலர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. நம்ம செபி ரெகுலேஷனில் அவங்களும் அட்வர்டைஸ் நிறைய பண்ணுறாங்க, ஆம்ஃபி பண்ணுறாங்க, முதலீட்டாளர்களுக்கு நிகழ்ச்சிகள் நிறைய நடத்திட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அது மூலமாக நிறைய பேர் இதை தெரிஞ்சு முதலீடு பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குள்ள ரிஸ்க் இதுலேயும் உண்டு. ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு ரிட்டர்ன் வருமானா வராது. அதனால தான் 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, வட்டிக்கு வட்டிங்கிறது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஈவன் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா, ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா 1 கோடி 2 கோடி இன்றைக்கி கார்பஸாக சேர்த்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மளால் ஏன் பண்ண முடியலன்னா, திருப்பி அதே தான் சொல்லுவேன்னா, உங்களுக்கு டிசிப்ளின் கிடையாது, ஹேபிட்டும் கிடையாது. நம்ம வந்து ஒரு லட்சம் போட்டோம், 1,50,000 ரூபா போனால் நான் அந்த 5,000 ரூபாயை தானே சார் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்கிட்ட. இந்த 5,000 ரூபா தான் அப்ரிசியேஷன், அதுதான் உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆக போகுது நாளைக்கு. அதை வெட்டிடாதீங்க. மரம் வளர வளர வெட்டிகிட்டே இருந்தோம்னா மரம் வளர முடியாது. அதே மாதிரி தான் உங்களோட கார்பஸும் வளராது. ஸோ அதனால் இந்த வளர்ச்சியை நீங்கள் சின்ன வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கிறத விட இது வந்து பெரிய மரமாகி அப்புறம் பழம் கிடைக்குமான்னு பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப பொறுமையாக இருந்தவங்களுக்கு தான் வெற்றி. பொறுமை இல்லைன்னா வெற்றியே கிடையாது நமக்கு. ஸோ அதனால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் உங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கணும். எவ்வளோ முதலீடு பண்ண போகிறோம், எந்த ப்ராடக்டில் முதலீடு பண்ண போகிறோங்கிறத தீர்மானம் பண்ணணும். நிறைய முதலீட்டாளர்கள் எங்கிட்ட வரவங்கெல்லாம், சார் இதில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குல்ல சார், இதனால் நான் முதலீடு பண்ணால் லாஸ் வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு ஐடி கம்பெனிலேருந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை பண்ணுறாங்க. அவங்க வந்து கேட்டாங்க என்கிட்ட, சார் நீங்கள் சொல்கிறீங்களே மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், எஸ்ஐபியில் போடலாம், பட் இது வந்து நல்ல வருமானம் கிடைக்கும், ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் சொல்கிறீங்களே சார், இது வந்து கரெக்டான இதுதானா, முதலீடு பண்ணுறது தானா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே என்னை மீட் பண்ணவங்க தான் 1 வருஷம் முன்னால். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டைம் ஆகுது அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு. அப்போ நான் கேட்டேன், இப்போ எங்கே முதலீடு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டபொழுது அவங்க வந்து எங்கேயும் ஜாஸ்தி போடலை சார், என்னோடய பேங்க்கில் தான் பணம் வச்சுருக்கோம், ஆல்மோஸ்ட் ஒரு 1 crore வரைக்கும் இருக்குது அதில் அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. 1 crore சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 3% வட்டிக்கு நீங்கள் இப்படி சும்மா இருக்கீங்களே, அட்லீஸ்ட் ஒரு 6%, 5% லிக்விட் ஃபண்டில் போட்டால் கூட 5% கிடைக்குமே இன்றைக்கி, அதை கூட நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அவங்க லிக்விட் ஃபண்ட்னா என்னென்னு அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு தெரியாததுனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் முதலீடு பண்ணுறோம் சார், எல்லாத்தையும் போட முடியாது, அந்த ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. ப்ளஸ் இதில் என்னென்னா இவங்களோட என்ன ப்ராப்ளம்னா, எங்கேயாவது போய் ஏதாவது எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு சிட் ஃபண்டில் போடுங்க, முதலீடு பண்ணுங்க, இல்லை ஒரு லேண்டை வாங்குங்கிற மாதிரி ஆலோசகர்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலி ஆலோசகர்கள் தான் எல்லாருமே. அன்சொலிசிட்டட் அட்வைஸ்ன்னு சொல்லுவோமே, இந்த மாதிரி கேட்காமையே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க. நான் கூட சொன்னேன், நான் இந்த மாதிரி சிட் ஃபண்ட்லலாம் போடுறீங்களே, நல்ல ரெகுலேஷன் இருக்கிற ஃபண்டில் போடுங்கோ, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அவங்க ஒரு ஆரம்ப காலத்தில் நான் கட்டாயமாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம எஸ்ஐபிங்கிறது கூட கோல் ஓரியன்டாக பண்ணணும்னு சொல்கிறது இன்னொரு முக்கியமானது. இது வந்து இந்த
டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை அட்வைசர்கிட்டயோ போனால் தான் அவங்க வந்து உங்களுடைய என்ன மாதிரியான முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது வந்து உங்களுடைய சில்ட்ரன் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கூட்டர் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ராவலாக இருக்கட்டும், இல்லை ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் 5 வகையாக பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதலீடு பண்ணினோம்னால் எஸ்ஐபிங்கிறது ஒரு வகை தானே தவிர இது வந்து என்ன நோக்கத்தோடு முதலீடு பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் 15,000 போடுறீங்கன்னா 5 பாகமாக நீங்கள் பிரிச்சுட்டு ஒரு பாகத்தையும் ரிட்டையர்மெண்ட்டுன்னா ஒரு 30 வருஷம் வளர விடுங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா ஒரு 10 வருஷம் வளர விடுங்க. நீங்கள் வீடு இது ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இந்த மாதிரி பிரிச்சுக்குங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி நீங்கள் பிரித்து நல்லபடியாக நீங்கள் முதலீடு பண்ணுவோமே ஆனால் கட்டாயமாக இந்த ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். இது வந்து அஷோர்ட் ஸ்கீம் கிடையாது, கேரண்டீட் ஸ்கீம் கிடையாது. ஆனால் தொன்று பார்த்தோமே ஆனால் சென்செக்ஸ் 1979 100லேருந்து இன்றைக்கி 60,000 வந்திருக்கு. ரிட்டர்ன் 15% 16% கொடுத்துருக்கு. ஸோ இதே ரிட்டர்ன் இல்லைன்னா கூட 12% உங்களுக்கு கட்டாயம் வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் எஸ் தான் வருமே தவிர நோன்னு வராது. இன்றைக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சூழ்நிலையில் கட்டாயமாக ஈக்விட்டி ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் தான் உங்களுக்கு தக்க பலத்தை கொடுக்கும். உங்களோட ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு பிளான் பண்ணினாலும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ அண்ட் வணக்கம். முதலீட்டு உலகிற்கு நீங்கள் புதியவரா? தமிழில் முதலீட்டு பற்றி வழிகாட்டுதலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ் தொடர் ஆலிஸ் ப்ளூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பாருங்க. பணத்தை பெருக்கும் தாரக மந்திரம் நாணயம் விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் up to 50% ஆஃபர் starts from ₹49 only. Link in description. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.